அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பம் அவ்வளோதான் பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 968 ரூபாய் 7% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 5% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்துடலாம். இலங்கைக்கு 959 ரூபாய் 13%, இந்தியாவுக்கு 274 ரூபாய் 51% உள்ளது. இலங்கையோட ரேட்னா மொத்தமாகவே சரிஞ்சிருச்சு கூகுளில். ஆனாலும் குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகளில் இப்போவும் ரேட் கொஞ்சம் நல்ல ரேட்டில் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சஜில் எக்ஸ்சேஞ்சை பற்றி தொடர்ந்துமே தெரியப்படுத்துறது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் 975 ரூபாய் 61% வழங்குறாங்க. இது லிமிட்டட் அமௌண்ட் தான். 50 தினார், அதாவது 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு இந்த மாதிரியான ரேட் வழங்குறாங்க. அதே போல் இந்தியாவை பொறுத்த வரையில் 274 ரூபாய் 50% தற்போதும் வழங்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சஜில் எக்ஸ்சேஞ்ச் ஹவாலி பிரான்ச்சில் தான் இந்த ஆஃபர் கிடைக்கிது. 97 23 54 61. மேலதிக தகவல்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்பினதுக்கு அப்புறமா உடனே வெளியாகாமல் பற்றுச்சீட்டில் முதலாவது செக் பண்ணுங்கள், அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா, பேர் ஊர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்கா. அதே மாதிரி அவங்க சொன்ன அதே ரேட்டை அவங்க சேர்த்துருக்காங்களா, மொத்தம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் விடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குவைத்தில் தற்போது சஜில் எக்ஸ்சேஞ்ச் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. அதே மாதிரி இன்னும் சில எக்ஸ்சேஞ்ச் அல்நாதா, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளில் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. 900 ஃபில்ஸ் கட்டணமாக விடுறாங்க. ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் இப்போ இதுக்கு முன்னாடி கூட இலங்கைக்கு 975 ரூபாய் 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகள் அப்படின்னு சொல்லி இந்த சஜில் எக்ஸ்சேஞ்சில் தொடர்ந்தும் தகவலை தரக்கூடிய ஐயூப் சகோதரர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நேற்றைய தினம் அவர் தான் ஒரு தகவல் தெரிஞ்சிருந்தார். குவைட் சிட்டியில் அவர் 110 தினார் அனுப்பியிருக்கிறார் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக. ஏஆர்ஒயில் இலங்கைக்கு 975 ரூபாய் 110 தினாருக்கு கூட வழங்குறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுடைய சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. ஓட்டுநர்களை குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 793 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 91 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 200 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 390 ஃபில்ஸ். இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்கணுமா இருந்தால் நாட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள். நாட்டில் கோல் பண்ணி கேளுங்க, அங்கேயே ரேட் என்ன மாதிரி இருக்குது, இங்கே ரேட் என்ன மாதிரி இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. உள்துறை அமைச்சரின் அதிரடியான நடவடிக்கை. கதிர வைக்கும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம். போகவும் முடியாது, வரவும் முடியாதா? ஆளும் பரம்பரை ஆண்ட வம்சத்தில் இருந்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இப்போது ஆண்டு கொண்டிருக்கும் பரம்பரையில் முக்கிய புள்ளியாக இருந்த ஒரு மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். யாரும் சட்டத்துக்கு மேலானவர்கள் இல்லை என தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் 2 முக்கிய புள்ளிகள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இஸ்ரேலுடைய தாக்குதலால். அதே போல முன்னாள் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அல் தோசரி அனைத்து சோதனைகளுக்கும் நாம் தலை வணங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். கைத்தான் பகுதிகளில் அடுத்த அதிரடி சோதனை. இதில் உள்துறை அமைச்சரே ஃபீல்டில் இறங்கியிருக்கிறாரு. இனிமேல் யாரும்
தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதோ சேனல் 14 இஸ்ரேல் சமீபத்திய விமானப்படை தாக்குதலின் இலக்கு ஹஷேஃப் ஷாஃபிதீன் ஆக்ஷியோஸ். இஸ்ரேலிய ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ஹஷேம் ஷாஃபி அல்தீன் ஒரு ஆழமான நிலத்தடி மறைவிடத்தில் இருந்ததாகவும் அவர் அந்த மறைவிடத்தில் இருந்து உயிரிழந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல அப்துல் மலிக் அல் ஹூத்தி படையணின் இரண்டாவது படைத்தளபதியாக இருக்கும் அப்துல் மலிக் அல் ஹூத்தி அவரும் சம்பவ இடத்துல உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா முதலாவது தலைவராக இருந்த ஹசன் நசரல்லா, அதுக்கு அடுத்ததாக இரண்டாவது ஆளாக இருந்தது ஹசேம் ஷாஃபி அல்தீன், அவரும் இறந்துட்டார். அதே போல் அப்துல் மலிக் அல் ஹூத்தி ஏமன் நாட்டுடைய ஹூத்தி படையணியின் தலைமை பொறுப்பில் இருந்த ஒருத்தர், அவரும் இப்போ உயிரிழந்திருக்கிறார். இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடர்ந்தும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. தற்போதைக்கு ஒரு சில நாடுகள், குறிப்பாக யமன் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறாங்க. அதே மாதிரி பலஸ்தீனுக்கு ஆதரவாக இன்னும் சில அரபு நாடுகள், குறிப்பாக பாகிஸ்தான் உட்பட கைகோர்த்துருக்கிறாங்க. ஆனால் மிடில் ஈஸ்ட், குறிப்பாக இந்த கல்ஃப் நாடுகளில் 6 நாடுகளும் அவங்களுடைய எதிர்ப்புகளை மட்டும் கருத்துக்கள் மூலம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இராணுவ நடவடிக்கைகள் எதுவுமே முன்னெடுக்கலை. நாட்டு எல்லைகளை பாதுகாக்கிற விடயங்களில் கவனம் செலுத்துகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் மிடில் ஈஸ்ட்டையும் நாங்கள் கைப்பற்றுவோம், இந்த மிடில் ஈஸ்டே எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படின்றத இஸ்ரேல் கங்கணம் கட்டிக்கிட்டு சொல்கிறாங்க. பார்க்கலாம். அல்லாஹ் போதுமானவன். முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாஹ், எவர் ஒருவருமே இந்த நாட்டில் இருந்து வெளியேற முடியாது பயோமெட்ரிக் கைரேகை இல்லாமல். எந்த குடிமகனும் குவைத்துக்குள் நுழைய அனுமதிக்க மாட்டேன். உங்கள் பரிவர்த்தனைகளை கைரேகை எடுக்க வேண்டும். குறிப்பாக உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா தெரிவிப்பதாவது, குவைத்துடைய மன்னர், குவைத்துடைய முடியிலவரசர் அவர்களே இந்த பயோமெட்ரிக் எடுக்க வேண்டும் என்ற உத்தரவு இருக்கும்போது உயரிய அந்தஸ்துள்ள அவங்களே, இந்த நாட்டை ஆள்ற அவங்களுக்கு இந்த பயோமெட்ரிக் என்டர் பண்ணணும் அப்படின்றது சட்டமாக இருக்கும்போது, குடிமக்களாக இருக்கட்டும் குடியிருப்பாளர்களாக இருக்கட்டும், இதை அவமதித்தால் அவர்களுக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், சட்டம் கடுமையாக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சுக்கார். அதன் அடிப்படையில் இப்போ பயோமெட்ரிக் எடுக்காத யாருமே இந்த நாட்டை விட்டு வெளியாக முடியாது. குறிப்பாக இப்போதைக்கு ஜஸ்ட் குவைத்திகளுக்கு இது அமுலாக்கப்பட்டுள்ளது. كلامك بخصوص البصمه البيومتريه، شنو الاجراء راح يصير عليه مع الوزير؟ والله الحين اول اجراء كل معاملاته في الدوله وقفت، و يعني راح يصير شبه مشلول. اعتقد سيدي صاحب السمو وسيدي سمو ولي العهد وسيدي سمو رئيس مجلس الوزراء طبقوا البصمه، يبقى اللي ما يبي يطبق البصمه ما يشوف شر. امس انا اتصلوا فيني الساعه 11 بالليل في واحده كويتيه جايه من السفر ما ابي ابصم، قلت بلغوها ترد بالطياره اللي جت فيها وهي كويتيه، ما تبي تبصم ترجع الديره اللي جت منها، ما في احد راح يدخل الكويت ما يبصم مهما كان من انسان. اللي مسافر علاج بالخارج، اللي دراسه لا اللي مسافر بالعلاج بالخارج واللي دراسه والمرافقين للعلاج، واذا في احد برا الكويت يعالج حتى لو على حسابه قاعد نستثنيه من هالكلام هذا. لكن انه والله ما بيصب ما عندك عذر لا تيجي الكويت خليك برا احسن لك. ليش؟ انه ما راح اسمح حق واحد يدخل الكويت ما يبصم. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக கேட்டுக்கோங்க. முதலாவது, நீங்கள் குவைத்துக்குள்ளே வரும்போது சாதாரணமாக ரீசெண்டாக 2023 இருந்து இந்த 2024க்கு உட்பட்ட இந்த 2 வருட கால பகுதிகளுக்குள்ளே, இந்த 1.5 வருட கால பகுதிகளுக்குள்ளே நீங்கள் குவைத்துக்கு வரும்போது ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி உங்களை உட்கார வச்சு இப்படி ஒரு மெஷினில் உங்கள் கண்ணை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய 2 கட்டை விரல்களை முதல்ல வச்சு அதுக்கப்புறமா 4 விரல்களை வச்சு ஸ்கேன் பண்ணினாங்களா? அப்படி ஸ்கேன் பண்ணினாங்கன்னா இந்த மாதிரி மிஷினுக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கு பயோமெட்ரிக் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அப்படி எந்த ஸ்கேனும் பண்ணலைன்னா இதுவரையிலையும் நிச்சயமாக நீங்கள் பயோமெட்ரிக் எடுத்தே ஆகணும். அதே போல் இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, இந்த சட்டம் அமலாக்கப்பட்டிருக்கிறது குவைத்திகளுக்கு.
குவைத்தி குடிமக்கள் யாருமே பயோமெட்ரிக் வைக்காத யாருமே இந்த நாட்டை விட்டு போக முடியாது. அதே மாதிரி விமான நிலையத்துக்குள்ளே வர்றவங்க ஒருவேளை அவங்க சாதாரணமாக மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றவங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு தேவைக்காக படிப்பு சம்பந்தமான விடயங்களுக்காக வெளிநாடு சென்றவங்க, அதே மாதிரி ரொம்ப காலமாக வெளிநாடுகளில் இருந்து இந்த நாட்டுக்கு வர்றவங்க, இப்படியானவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடனடி சலுகை. அவங்க வந்து பயோமெட்ரிக்கை வரும்போதே எடுத்துடலாம். அதே மாதிரி பயோமெட்ரிக் சென்டர்களில் போயும் எடுக்கலாம். அதே போல் இந்த கால பகுதிகளுக்குள்ளே உங்களுக்கே தெரியும் 30ஆம் தேதியோட முடிவடைஞ்சிச்சு. அப்போ இந்த கால பகுதிகளுக்குள்ளே யாராவது வெளிநாடுகளுக்கு சும்மா ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய பயோமெட்ரிக் கடுமையாகி தான் எடுக்கப்படும். ஏன்னா இந்த நாட்களுக்குள்ளே அவங்க இருந்துட்டும் பயோமெட்ரிக் எடுக்காமல் போயிருக்காங்க அப்படின்றது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பெண் துபாய்க்கு போயிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க. செப்டம்பர் 25ஆம் தேதி போயிட்டு வந்திருக்கிறாங்க நேற்றைய தினம். ஆனால் வரும்போது பயோமெட்ரிக் இல்லை அப்படின்னும் போது விமான நிலையத்தில் தடுத்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா உள்துறை அமைச்சரின் உத்தரவின் அடிப்படையில் தான் அவங்களுடைய பயோமெட்ரிக் எடுக்கப்பட்டிருக்குது. இப்படி வர்றவங்களுக்கு பயோமெட்ரிக் எடுக்குமாறு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க, உத்தரவிட்டிருக்கிறாங்க. இனிமேல் வெளிநாடுகள்லேருந்து வாரவங்களுக்கு பயோமெட்ரிக் எடுக்க முடியும், வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி குவைத்திகளாக இருந்தாலும் சரி. ஆனால் பயோமெட்ரிக் எடுக்காத எந்த ஒரு குவைத்தியும் இந்த நாட்டை விட்டு இனிமேல் ட்ராவல் பண்ண முடியாது. பேங்க்கில் பணம் எடுக்க முடியாது, அக்காம் அடிக்க முடியாது, வீசா எடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதே போல தான் டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு நம்ம இதை சொல்லணும்னா 2025ஆம் ஆண்டு புதிய வருடம் பிறந்த பிறகு உங்களால் வெளிநாட்டவர்களாலையும் இதை மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையுமே செய்ய முடியாது. பேங்க்கில் பணம் அனுப்ப முடியாது, அதே மாதிரி உங்களுக்கு அக்காமா புதுப்பிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அதே போல் இந்த நாட்டை விட்டு கூட உங்களால் போக முடியாது பயோமெட்ரிக் எடுக்காத காரணத்தால். இந்த மாதிரியான முடக்கம் இப்போ குவைத்திகளுக்கு வந்திருக்குது. அடுத்தது வெளிநாட்டவர்களுக்கு தான் டிசம்பருக்கு பிறகு, அதாவது எதிர்வரும் புதிய வருடம் 2025 ஆரம்பமாகிற நாள் நீங்கள் பயோமெட்ரிக் ஃபிங்கர் என்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்குரிய அனைத்து நடைமுறைகளும், குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நடைமுறைகளும் செயல்பாட்டுக்கு வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் தயவுசெய்து இப்போவே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடி குவைத்திகளுக்கு சேர்ந்து அப்ளிகேஷனில் அப்பாயின்மெண்ட் இருந்ததால் சஹல் அப்ளிகேஷன் ரொம்ப பிஸியாகவே இருந்துச்சு. இப்போ குவைத்திகளுக்கு அலவுட்டே இல்லை, பயோமெட்ரிக் பக்கம் அவங்க போகிறதே இல்லை. அதே மாதிரி பயோமெட்ரிக் எடுக்காதவங்களுக்கும் இதுக்கு பிறகு சஹல் வேலையே செய்யாது. அதால் நீங்கள் இந்த நாட்களை ட்ரை பண்ணுங்கள், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கொஞ்சம் இலகுவாக முடிக்க பாருங்கள். உள்துறை அமைச்சகம் ஆளும் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்தல், பண மோசடி மற்றும் கந்துவட்டி குற்றச்சாட்டின் பேரில் அமலாக்கத்தக்க சிறை தண்டனையை நிறைவேற்றுவதை தவிர்த்து கொண்டிருந்தவர். அவர் தொடர்ந்தும் மறைமுகமாக சுற்றித்திருந்தவர். துல்லியமான தேடுதல் மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் மற்றும் அவரது நடமாட்டத்தை கண்காணித்த பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். சட்டத்தின் பயன்பாட்டில் நீதி மற்றும் சமத்துவத்தை உறுதிப்படுத்த ஆளும் குடும்பம் உறுப்பினர்கள் ஆக இருந்தாலும் அனைவருக்கும் சட்டம் சமமாக செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் உள்துறை அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. இனிமே மன்னருடைய மகனாக இருந்தாலும் வாஸ்தா இல்லைப்பா, பார்த்துக்கோங்க. ரிட்டையர்ட் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அல் தூசி, உள்துறை அமைச்சகத்தை விமர்சிப்பவர்கள் அவர்கள் எந்த விதத்திலும் தகுதியற்றவர்கள். உள்துறை அமைச்சகத்தின் நோக்கம் பாதுகாப்பு மற்றும் மக்களின் சொத்துக்களை பராமரிப்பதாகும். இதோ கைதான் பகுதிகளில் அதிரடியான சோதனை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நம்மளாம் சொன்னால் யாருப்பா கேட்குறீங்க, பட்டாதான் புரியும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2831 விதி மீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பல நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் வாகனங்கள் கூட பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. இந்த நாட்டில் போலீஸ் அதிகாரி உள்துறை அமைச்சக அதிகாரிகள் அத்திநிபத்தாக கிவ் மீ யுவர் சிவில் ஐடி, ஷோ மீ யுவர் சிவில் ஐடின்னு கேட்டால் ஓகே. உள்துறை அமைச்சரே உங்களுடைய சிவில் ஐடியை கேட்டால் அட இருங்க சார், என்னுடைய பாபா அப்படி பெரிய ஆள், இப்படி பெரிய ஆள், எனக்கு அப்படி வாஸ்தா இருக்கு, இருங்க ஒரு கோல் அடிக்கிறேன், ஒரு கோலில் என்னைய ரிலீஸ் பண்ணுவாங்க, சொல்ல முடியுமா? கோல் அடித்து யார்கிட்ட கொடுப்பீங்க? மினிஸ்டர்கிட்டயா? சீனை பாருங்க. الوزير يمكن قلت جملة والله العظيم الكل في جميع بيت كويتي حبينا واستشعرنا هالجملة هذه. قلت لا تكتب ولا تشتكي بتويتر، تعال باب مكتبي مفتوح.
فهذه شهادة حق وشهادة شكر وشهادة تقدير من قلب مواطن كويتي ومن قلب الشعب الكويتي كله يشكرك على الجملة. والله الجملة هذه ما أبي أقول لك أنا اللي اخترعتها ولا أنا اللي استنتجتها. أنا يوم من الأيام اتصل فيني سيدي صاحب السمو تليفون وقال لي فهد أنا قاعد أشوف ناس قاعد تكتب والكتابة مو صحيحة بحق الحكومة، ولا اللي عنده مشكلة قاعد يكبر المشكلة من لا شيء. شوف الناس هذه خلي يكتبوا لك وتعال راجعني، خلنا احنا نشوف شو إذا في مشكلة، ليش نفضح نفسنا قدام الناس؟ لا خل يكتبوا لك وتعال انت راجعني فيها. يعني انا ما ابي اقول لك اكثر من ان هذه تعليمات من راس الهرم في الدولة. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த நியூஸ் பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் முதல்ல மாட்டுறது. ஏன்னா இந்த மாதிரி விடயங்களை நம்ம அவ்வளோ தெளிவாக விரிவாக காட்டுறது இதை மாதிரி பார்த்தாவது மரமட்டையில் ஏற்றிக்கோங்கன்னு. உங்கள் இஷ்டம், தெரிவிப்பது நாம், தீர்மானிப்பது நீங்கள். சரி, அடுத்த வாங்க ஆப்பை பார்க்கலாம். என்ன தெரியுமா, பயான் 302 நம்பர் ரோடு, பயானில் இருந்து சல்வார் உமைத்தியா போகக்கூடிய 302வது பிரிட்ஜு. அடங்கப்பா வந்துட்டான்டா ஏலியன் மண்டேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஏலியன் மண்டேன் வந்திருக்கிறான். எங்கே தெரியுமா, பயானுடைய டிராஃபிக் சிக்னலில் இப்போ அந்த ஸ்மார்ட் கேமராவை ஃபிட் பண்ணிட்டாங்க. ரெடியாக இருங்க. அடுத்த ஏலியன் மண்டே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேட் மால். இது வந்து எகேலா கேட் மால். எகேலா கேட் மால் எந்த பக்கம் இருந்து நான் காட்டுறேன்னு பாருங்கள். என்னுடைய வண்டிக்கு பின் பக்கம் இருந்து இந்த கேட் மால் வியூ தெரியுது. அப்போ நான் இருக்கிற டிராஃபிக் சிக்னல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிற சிக்னல்லேருந்து இந்த சிக்னலை தாண்டி நேராக போகும்போது ஏலியன் மண்டேனை பார்க்கும்போது எனக்கு வயிறு வாயெல்லாம் காயுது. ஏன்னா இந்த சிக்னலில் சில நேரங்களில் சிகப்பு விழுகிறதுக்கு அப்படி கொஞ்சம் நேரம் இருக்கும்போது கூட தாண்டி போயிடுறது. ஏன்னா முன்னாடி இதில் வந்து டிராஃபிக் சிக்னலில் எந்த ஒரு கேமராவும் இருக்கல்ல. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது நேராக போகுது ஃபின்டாஸுக்கு. ஃபின்டாஸ் டயர் கடை இருக்கிற பக்கம் 30 நம்பர் ரோடை க்ராஸ் பண்ணி ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜை தாண்டி நம்ம டைரெக்டாக ஃபின்டாஸுக்குள்ளே போயிடலாம். அதுதான் ரோடு. நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப கவனம். மொபைல் ஃபோன், சீட் பெல்ட் எது பாவிச்சாலும் பிடிக்கும். அப்போ நீ என்னடா ஃபோனால் வீடியோ எடுத்துருக்குற அப்படின்னு கேட்குறீங்களா? கேமராவுக்கு பின்னாடி இருந்தில்ல நாம் பிடிச்சோம், முன்னாடி போனால் தான் ஆப் அடிச்சிருமே. சரி, ரொம்ப கவனமாயிருங்க. 50 தினார் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்துறை அமைச்சகம் மற்றும் குவைத்தில் மனித உரிமைகளுக்கான மீறல்களின் ஆணைக்குழு, தேசிய மனித உரிமைகள் பணியகம் மற்றும் மனித வளர்ச்சி மற்றும் நாம தொண்டு சங்கங்களின் சமூக பங்கேற்புடன் கல்வி அபிவிருத்தி மற்றும் செயற்பாடுகளுக்கான கல்வி அமைச்சின் உதவி துணை செயலாளர் மரியம் அல் அன்சி, அறக்கட்டளை அமைச்சகத்தின் இஸ்லாமிய கற்கைகள் துறையில் செயல் துணை செயலாளர் டாக்டர் பெதர் அல் நுசாஃபி, திருத்தம் செய்யும் நிறுவனங்கள் மற்றும் சிறைச்சாலைகளுக்கான ஆணையம் மற்றும் தண்டனைகளை அமுல்படுத்துவதற்கான உள்துறை அமைச்சகத்தின்
செயல் துணை செயலாளர் பிரிகேடியர் ஜெனரல் ஃபஹத் அல் உபைத். இவங்களுடைய தலையீட்டின் கீழ் தற்போது குவைத்தில் இருக்கும் சிறை கைதிகளுக்கான நன்னடத்தை பணிகள் மற்றும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வேலை திட்டம் இடம்பெற்று வருது. அதே போல் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான இடைநிலை மற்றும் நடுத்தர நிலைகளை உள்ளடக்கிய சில மிருகத்தனமான அவர்களுடைய கொடூரத்தனமான குணங்களிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வந்து சமுதாயத்தில் அவர்களுக்கும் நல்லொரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் தற்போது சிறை கைதிகளுக்கான நன்னடத்தை பழக்க வழக்கங்களும் அதே போல அவர்களுக்கான எதிர்கால நோக்கத்துடன் அவர்களுக்கு சரியான கற்கை நெறிகளையோ அல்லது பயிற்சி முறைகளையோ வழங்கி அவர்களையும் ஒரு சிறந்த மனிதராக குவைத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில் முன்னெடுத்திருக்கிறாங்க. குவைத்துடைய மனித வளத்துக்கான பொது ஆணையகம் அதே போல் நாமா தொண்டு நிறுவனம் நாமா சேரிட்டி இவங்களும் தான் இதுக்குரிய ஃபண்டை வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது மெயினாக பார்த்திங்கன்னா குவைத்தை பொறுத்த வரையில் நிறைய சிறை கைதிகள் இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் குற்றமே செய்யலை, தான் எந்த குற்றமுமே செய்யலை, அப்படி இருக்கும்போது ஜெயிலில் இருக்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியுமா? கூட இருக்கிற நண்பர் ஒரு போதைப்பொருள் பாவனையாளராக இருந்திருப்பார், இல்லை அவர் போன வண்டி ஒரு போதை பாவனையாளருடைய வண்டியாக இருந்திருக்கும். அதுவும் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் கொடுத்த பார்சலை நம்பி கொண்டு சிறையில் இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நிறைய தடவை இந்த கதை சொல்லியிருக்கேன். தன்னுடைய பாட்டி தன்னுடைய அத்தைக்கு கொடுத்த ஒரு பார்சல், அதற்குள்ள சூனியம் அதே மாதிரி சில போதைப் பொருட்கள் அந்த சூனியம் செஞ்ச நபர் வச்சு கொடுத்ததால் கடைசியில் அவர் இன்னமும் ஜெயிலில் தான் இருக்கிறார். கிட்டத்தட்ட 2.5 வருடமாக அந்த சகோதரன். அதே போல தான் தன்னுடைய அறையில் இருந்த மற்ற நபர் போதைப்பொருள் பாவனையாளராக இருந்ததால் அவரை சோதனை பண்ண வரும்போது ரூமை சோதனை பண்ணும்போது போதைப்பொருள் இருந்ததால் எந்த ஒரு சிகரெட் கூட பிடிக்காத இளைஞன் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது. நிறைய அப்பாவிகள் இன்றைக்கும் ஜெயிலில் இருக்கிறாங்க குற்றமே செய்யாமல். அதே போல் எங்களுடைய முதுகெலும்பில்லாத அரசாங்க அதிகாரிகளால் எதுவுமே பண்ண முடியலை. இந்த நாடுகளில் அவங்க நியமித்து வச்சுருக்காங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ கவலையான இந்த அளவுக்கு நம்ம பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா, யாருங்க நான் இப்போ எத்தனை மணி தெரியுமா, டைம் எத்தனை தெரியுமா, 7:30. நான் நியூஸ் இன்னும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன், இன்னமும் தூங்கலை. ஒரு நாளைக்கு 300 மெசேஜ் வருது, வாய்ஸ் மெசேஜ். எத்தனை பேருக்கு பதில் கொடுக்கறது? ஆனால் தொடர்ந்து நான் பதில் கொடுத்துட்டு மக்களுக்காக ஏதாவது ஒன்று அவங்க கேட்டு வரதை என்ன கேட்குறாங்களோ அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 300 வாய்ஸ் மெசேஜ் வருது, 500 கமெண்ட் வருது. வீடியோ போடணும், வீடியோ ரெடி பண்ணணும், எடிட் பண்ணணும். நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் தெரியுமா, மக்களுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். அப்படி இருக்கும்போது இவனுங்களுக்கு சம்பளம் கொடுத்து என்ன வச்சிருக்குன்னு தெரியல, கடுப்பாக இருக்குது எம்பசியை நினைக்கும் போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதலாவது நாட்டில் ஃபாரின் மினிஸ்ட்ரி வச்சு சரி உங்களுடைய குடும்பங்களில் யாராவது ஜெயிலில் இருந்தாங்கன்னா காப்பாற்றுறதுக்குரிய முயற்சியை பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்தும் இணைந்திருங்க.